வணக்கம் TamilVetrilai சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிருங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம முட்டை சால்னா செய்ய போறோம். அது சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு மிக்ஸி ஜார்ல துருவன தேங்காய் 1/4 மூடி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 5 முந்திரியை தண்ணியில ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. 10 பல்லு பூண்டு சேர்த்தாச்சு. 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 5-6 கிராம்பு, 2-3 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு அளவு 2 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீல வாக்கில், அதை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகா சின்ன சைஸில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை, கருவேப்பிலை இலை, புதினா இலை. புதினா இலை இந்த சால்னாக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கையில் பிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி அதுவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிக்காத தயிர் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வர்ற ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச நான்வெஜ் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது கொஞ்சம் திக்காகும். ஸோ அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கொதி வந்துருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வரையிலும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்பப்போ அடி ஒட்டாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ உடைச்ச முட்டை நான் உள்ளே 2 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா வேய்ச்ச முட்டை 2 முட்டை சேர்த்துருக்கேன். லைட்டாக கீரல் போட்டுட்டு சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ முட்டையோட அடுத்த சைடுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான முட்டை சேர்க்க முன்னாடி நல்ல சால்னா கொதி எண்ணெய்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா எம்டி சால்னா தயாராகிருச்சு. நீங்கள் அதை அப்படியே பரிமாறலாம். இப்போ நான் இன்றைக்கி எக்கு சேர்த்து பண்ணியிருக்கேன் சால்னா. ரொம்ப சூப்பரான முட்டை சால்னா அழகாக தயாராகிருச்சு. இது புரோட்டா கடையில் வாங்கிட்டு வந்த புரோட்டாவை நம்ம முட்டை சால்னாவோட அழகாக பரிமாறியாச்சு. இது சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரொட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் சால்னா சூப்பராக மணக்க தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.